ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு ட்ரேடிங்கில் எல்லாத்துக்கும் என்ன ஆச்சு? சாரி, இந்த வீடியோ வந்து நாளைக்கு காலையில் தான் போஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே போஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, நாளை காலையில் மார்க்கெட் ஹவர்ஸ் வர்றதுக்குள்ளே இது போஸ்ட் ஆயிரும். ஸோ ஹோப் இட் ஹெல்ப்ஸ். ஓகே ஓகே, இன்னைக்கு என்ன ஆச்சு? நேற்று நான் என்ன சொன்னேன், நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். ஸோ நேற்று என்ன சொன்னேன்னா, மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே ட்ராப் ஆகாமல் தடுக்கிறது வந்து இந்த ஆர்டர் பிளாக் மட்டும்தான் மார்க்கெட்டை தடுக்கும். மற்றபடி எந்த விஷயமும் மார்க்கெட்டை தடுக்காதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் இங்கே வரைக்கும் இதுதான் இந்த ஆர்டர் பிளாக்கோட ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட்டை தடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்லி அந்த ஆர்டர் பிளாக்ல தான் மார்க்கெட் கீழே விழுந்திருக்குது. ஸோ இது வந்து 1 2 3 4 ஸோ கிட்டத்தட்ட 2:30 மணிலேருந்து 1 மணி நேரமாக மார்க்கெட்டை இந்த ஆர்டர் பிளாக் கீழே போகவும் விடலை. அண்டு இதில் பட்டு மேலேயும் பவுன்ஸ் ஆகலை. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன டினோட் பண்ணுது? இது மூலமாக ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன எனக்கு தெரியுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன். நேற்று வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஏரியாஸ் அண்ட் இந்த இம்பேலன்ஸ்டு ஏரியாஸ் இது ரெண்டுமே வந்து மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணும் அண்டு லிக்விடிட்டி ஜென்ரேஷன் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ லிக்விடிட்டி ஜென்ரேஷன்னா மேலே போயிட்டு கேப் அப் ஆச்சு, கேப் அப் ஆகிட்டு திரும்ப கீழே வந்துச்சு. கீழே இந்த டவுன்ஃபாலை இந்த 200 பாயிண்ட்ஸில் எதுவுமே தடுக்காதுன்னு நான் சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் கவனிச்சிங்க என்ன எனக்கு தெரியல. பட்டு வீடியோ வேணால் மறுபடியும் போட்டு பாருங்கள். இங்கே இருக்கிறது எதுவுமே இந்த டவுன்ஃபாலை தடுக்கிறதுக்கான எந்த மோட்டிவும் இல்லை. ஸோ டவுன்ஃபால் வந்துச்சுன்னா இதுதான் தடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்ட்லி அது தடுத்து நிறுத்திடுச்சு. அண்டு அப் அண்ட் டவுன் ப்ரைஸ் ஆக்ஷனில் லிக்விடிட்டி ஜென்ரேஷன் ஸோ இருக்குன்னு சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இருந்துச்சு. ஓகேவா? ரொம்ப நாளாகவே அப் அண்ட் டவுன் ப்ரைஸ் ஆக்ஷனில் லிக்விடிட்டி ஜென்ரேஷன் இருக்குது. ட்ரெண்டிங் டே எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் டேவை எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் லிக்விடிட்டி ஜென்ரேஷன் டேஸ். ஆனால் இப்போதைக்கு டெம்ப்ரரியாக ப்ரைஸ் என்ன டினோட் பண்ணுது அப்படிங்கிறது மட்டும் பார்த்துடலாம். இன்றைக்கி காலையில் கேப் அப் ஆச்சு. அண்ட் இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிற இம்பேலன்சஸை வந்து மார்க்கெட் முதல்ல பேலன்ஸ் பண்ணிருச்சு இந்த கேப் அப் மூலமாகவும். அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் ட்ரேட் ஆச்சு. ஸோ இந்த ட்ரேட் ஆனது அண்டு அகைன் நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் அண்டு நெக்ஸ்ட் கேண்டில் இதெல்லாம் வந்து இந்த ப்ரைஸில் இருக்கிற இம்பேலன்ஸை சுத்தமாக பேலன்ஸ் பண்ணிருச்சு இந்த ஏரியாவில் இருக்கிறத. அதுவும் இல்லாமல் ப்ரைஸ் இன்றைக்கி காலையில் ஓப்பனிங் ப்ரைஸ் இது தான். ஸோ ஓப்பனிங் கேப் அப் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஏரியாவில், ஓகேங்களா? இது க்ளோசிங், இது ஓப்பனிங். இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற கேப்புக்குள்ளே இருக்கிற இம்பேலன்ஸையும் இதில் இருக்கிற இம்பேலன்ஸ் ரெண்டையுமே மார்க்கெட் வந்து பேலன்ஸ் பண்ணிருச்சு ஏற்கனவே. ஸோ அதனால தான் இந்த ட்ராப் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், பேலன்சிங் பண்ணப்பட்ட இடத்துக்கு பவர் கம்மி. ஒரு ஏரியா வந்து இம்பேலன்சஸாக இருக்குது அப்படின்னா அதில் பேலன்ஸ் மார்க்கெட் பண்ணிருச்சு அப்படின்னா அது கீழே வர்றது ஈஸி. சரிங்களா? கீழே அப்படியே வெண்ணெயில் சூடான கத்தி வர்ற மாதிரி சர்ருன்னு வந்துடும். அதுவே பேலன்ஸ் பண்ணப்படாமல் தொடாமல் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஸ்ட்ராங் மொமெண்டம். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரைஸ் ஆக்ஷனில் நான் பல மணி நேரம் சார்ட்டை பார்த்து கற்றுக்கிட்ட மேட்ரு. ஃப்ரீயாகவே சொல்கிறேன். ஓகே, ஃப்ரீயாகவே நான் சொல்கிறேன். பேலன்ஸ் பண்ணப்படாத ஏரியா இப்படி கீழே உடச்சிட்டு வந்துச்சுன்னா தட் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் மொமெண்டம். ஆனால் அப்படி நடக்கிற நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. 90% கிடையவே கிடையாது. எல்லா ஏரியாவும் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் டேக் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆக்ஷனை எப்படி பார்க்கணுன்னா, இந்த ஏரியாவும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு அது போக ஓப்பனிங் கேப்பையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு வந்த நாட்டிக்கு தான் மார்க்கெட் சடன்லி ட்ராப்டு. ஏன் இங்கேருந்து கீழே விழுந்தது நிறைய பேர்த்துக்கு டவுட் இருந்திருக்கும்.
ஸோ சடன்லி ட்ராப்டுக்கான ரீசன் அதுதான். இன்னொரு மேட்ரு, இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எனக்கு கொடுத்துருக்கிற க்ளூ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது தெரிஞ்சுக்கிட்டதில் இந்த ஈக்குவல் ஹைஸ். ஸோ இந்த ஈக்குவல் ஹைஸ் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா மார்க்கெட் இதை டேக் அவுட் பண்ணிடும். நிஃப்டிலேயே ஒன்று பார்த்தேன் இன்றைக்கி. அடுத்து என்னோடய கான்சன்ட்ரேஷன் நிஃப்டிக்கு போக போகுது. ஏன்னா பேங்க் நிஃப்டி விட நிஃப்டியில் இருக்கிற ஈக்குவல் ஹை வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் மேக்ஸிமம் நிஃப்டி ட்ரேட் பண்ணவே மாட்டேன். ஈக்குவல் ஹைஸ் ஈக்குவல் லோஸ் வர்றனால தவிர நான் நிஃப்டி தொடவே மாட்டேன். பட் நிஃப்டியில் ஒரு ஈக்குவல் ஹை இருக்குது, ரொம்ப ஜூஸியாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறக்கு. ஓகே ஓகே இப்போது இந்த ட்ராப்பை இனிஷியேட் பண்ணது எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இவ்வளோ பெரிய ட்ராப் இருக்குல்ல, இந்த பேரிஷ் மொமெண்டம், இதை இனிஷியேட் பண்ண கேண்டில் எதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் தான் இந்த ட்ராப்பை இனிஷியேட் பண்ண கேண்டில். எப்படி அப்படின்னு ஆர்டர் பிளாக் வீடியோவை பார்த்து நீங்களே ப்ரைஸில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிங்க. இந்த கேண்டில் தான் இந்த ட்ராப்பை இனிஷியேட் பண்ண கேண்டில். ஓகே, இந்த கேண்டில் தான் இந்த ட்ராப்பை இனிஷியேட் பண்ணிச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாவில் தான் ஸ்மார்ட் மணியோட பவர் இருக்குது, அவங்க புஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இதை ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி முழுசாக தூக்கிடுவாங்க. ஓகேவா? அதுக்கு மேலே எனக்கு இருக்கிற தடையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி முழுசாக தூக்கிடுவாங்க. இது வேணால் மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு காரணமாக இருக்கலாமே தவிர இது முழுசாக கீழே திருப்பி விடாது இந்த வால்யூம் இம்பேலன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி நாளில் நடக்கும்போது அதை பற்றி பார்த்துருவோம். ஓகே, ஸோ முக்கியமான ஏரியாஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். இந்த ஏரியாஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு ட்ராப்பை இனிஷியேட் பண்ண கேண்டில், இந்த கேண்டில் முக்கியம், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு டவுன் சைடில் இவ்வளோ பெரிய பேரிஷ் புஷ்ஷுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குது ப்ரைஸ் ஆக்ஷனில். ஒன்று, லிக்விடிட்டி கீழே பில்ட் ஆயிருச்சு, அதை நான் போய் சீக்கிரமாக எடுத்துகிட்டு என்னோடய ஆர்டர்ஸை எடுத்துகிட்டு எனக்கு டைம் நெருங்கிடுச்சு. ஏன்னா சார்ட்டில் ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று வந்து டைம், அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ். ஓகேவா? டைம் கரெக்டாக இருந்தால் தான் ப்ரைஸில் நடக்கிற பேட்டர்ன்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ பேட்டர்ன் ட்ரேடர்ஸ் ஏன் வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னா, இப்போ இதை ஏதாவது இந்த மாதிரி வெஜ்ஜு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ட்ரையாங்கிள் ஆர் வாட் எவர், இந்த வாட் இஸ் திஸ் பின் போர், இந்த மாதிரி இருக்கிற வந்துச்சுனாலே எடுக்கிறவங்க ஏன் ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னா, கரெக்டான டைமில் ஃபார்ம் ஆகிருக்காது, ஆர் கரெக்டான ப்ரைஸ் லெவல்ஸில் ஃபார்ம் ஆகிருக்காது. ஸோ நமக்கு மார்க்கெட்டில் ரெண்டு முக்கியமான விஷயம். முதல்ல டைம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ப்ரைஸில் நடக்கிற பேட்டர்ன்ஸ் ஒர்க் ஆகும். ஒரே மாதிரி பேட்டர்ன் ஒரு இடத்துல கரெக்டாக ஒர்க் ஆகும், ஒரு இடத்துல தப்பாக ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆகும், பார்த்துருக்கீங்களா? இதில் ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பிரேக் ஆகி அப்படியே கீழே விழுகிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த பேட்டர்ன் பற்றி சரியாக ஞாபகமே இல்லை. ஓகேவா? நான் இதெல்லாம் மறந்து என்னோடய கான்செப்ட்ஸ்குள்ளே ஃபுல்லாக இறங்கினாட்டிக்கு நான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. தப்பாக இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. ஒருவேளை கீழே அப்படியே போச்சுன்னா சில சமயம் பயங்கரமாக ட்ராப் ஆகும். ஆனால் அதுவே நீங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு சில சமயம் ட்ரேட் எடுப்பீங்க, ஒர்க் அவுட் ஆகாது. கீழே வந்துட்டு இட் வில் டேக் அவுட் த ஹை. இதுக்கு காரணம் இந்த பேட்டர்ன் வந்து சரியான ப்ரைஸ் லெவலில் இருந்திருக்காது, ஆர் இது கரெக்டான ப்ரைஸ் லெவலில் இருந்தாலும் கரெக்டான டைம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காது. ஸோ இப்போது இந்த ட்ராப்புக்கு ஏன் இந்த டைமை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வரேன். இந்த ட்ராப்புக்கு ரெண்டு ரீசன் தான் இருக்கணும். ஒன்று, டெம்பரரியாக மார்க்கெட்டை புஷ் பண்ணி கீழே கொண்டு போகிறாங்க. ஸோ அது வந்து அவங்களோட லிக்விடிட்டி டார்கெட் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் மறுபடியும் க்ளூ கொடுக்கணும். அவங்க மீன்ஸ் இந்த ஆல்காரிதம் வழியாக இதை ஆப்ரேட் பண்ணுற பெரிய பணக்கார முதலைகள், இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து க்ளூ கொடுப்பாங்க. அந்த க்ளூ
நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட் இன்னும் நான் ஆகலை. அண்டு இன்னொரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, லிக்விடிட்டி இங்கே பில்ட் ஆகிடுச்சு, நான் சீக்கிரமாக போய் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுவாங்க. இந்த 2 ரீசன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த புஷ்ஷு கீழே வர்றதுக்கு தடை இல்லை. அதனால் இது ட்ராப் ஆகிறதுக்கு எந்த எந்த ஒரு மோட்டிவும் தேவையில்லை. அப்படின்னாலும் லிக்விடிட்டிக்கு கீழே ட்ராப் ஆகிற நாட்டிக்கு நான் அதை சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு ஹை லிக்விடிட்டி பூல் வந்து பில்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஹை லிக்விடிட்டி பூல் வந்து இங்கே பில்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு கீழே மார்க்கெட்டை புஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 ரீசன் இருக்கலாம். அண்டு இப்போதைக்கு எனக்கு வந்து பேரிஷாக இருக்கிற மொமெண்டம் ஓகேஷாக தான் இருக்குது. நாட் கம்ஃபர்டபுள், நாட் ஸ்ட்ராங், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த இந்த ஆர்டர் பிளாக்கோட ஓப்பனிங் ப்ரைஸுக்கு மார்க்கெட் ஒன்றும் வரவே இல்லை. ஆக்சுவலி வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு ரியாக்ஷன் எப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். 47,145 மேபி கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேவா? இந்த கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ் ஸோ 47,140 சொச்சம். ஸோ இதை வந்து டச் பண்ணும்போது மார்க்கெட்டோட ரியாக்ஷனை பொறுத்து தான் என்னால் நெக்ஸ்ட்டு கட்ட முடிவு எடுக்க முடியும். அப்படியே மேலே போகிற மாதிரி இருந்துச்சுனாலும் டைரெக்டாக மேலே ஒரே அடியாக போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, நெவர். ஓகேவா? நெவர். இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதை பேலன்ஸ் பண்ணணும், பண்ணிட்டு தான் மறுபடியும் மேலே போகணும். ஸோ பண்ணிவிட்டு திரும்ப வரும்போது அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன பண்ணுன்னு மட்டும் பாருங்கள். திஸ் இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ். ஓகே, அது ரிமைண்டர் இது. ஓகே, ஸோ இது வந்து இந்த ஈக்குவல் ஹைஸை டார்கெட் பண்ணுறதுக்கு, மார்க்கெட் டார்கெட் பண்ணுறதுக்கு இந்த பேலன்சிங் இடம் வந்து உதவிகரமாக இருக்கும். ஓகே, இந்த ஆர்டர் பிளாக் ஹோல்ட் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த ஆர்டர் பிளாக் தாண்டி மார்க்கெட் கீழே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இட் இஸ் பேரிஷ். ஓகே, இட் இஸ் வெரி குட் பேரிஷ். இதை தாண்டி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நான் நிறையா டைம் சொல்லிட்டேன், 1 வீக்குக்கு மேலே சொல்லிகிட்ருக்கிறேன். இதுக்கு கீழே மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா பேரிஷ். ஓகே, ஸ்டாப் பண்ணுறதுக்கான நிறைய சைன்ஸ் கீழே இருக்குது. அதெல்லாம் கீழே போனதுக்கப்புறம் பார்த்தல. இன்னும் 1500 பாயிண்ட் கீழே இருக்கிறதெல்லாம் நமக்கு எதுக்கு இப்போ நம்ம இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இங்கே என்ன நடக்குதோ அதை பற்றி மட்டும் பேசுவோம். ஓகே, ஸோ டாப் சைடில் இந்த ஹை ரொம்ப முக்கியம். அண்டு அதை தாண்டுனா இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதை தூக்கிறதுக்கு தான் மார்க்கெட் பார்க்கும். ஒரு வேளை எக்ஸ்பேண்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை மார்க்கெட் போட்டு தள்ளிடும். அதில் ஒரே ஒரு தடை இந்த ஹை மட்டும்தான். வேறு எதுவுமே இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை மேலே போகிறத தடுத்து நிறுத்தாது. நான் இங்கே எப்படி சொன்னனோ, இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷனை எதுவுமே தடுத்து நிறுத்தாதுங்கிற மாதிரி, இந்த ஆர்டர் பிளாக் எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா இதை பேலன்ஸ் மட்டும்தான் பண்ணணும். பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கேண்டில் அண்டு இந்த செக்ஷன், இந்த 2 செக்ஷன் சேர்ந்து கூட அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை நிறுத்த முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா இது கீழே ஒரு ஈக்குவல் ஹைஸ் இருக்குது, இது ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஸோ இதை டேக் அவுட் பண்ணிடுவாங்க. ஓகே, அது உங்கள் அனாலிசிஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி ஒரு 2ஐயும் அட்ஜாயின் பண்ணி கூட நீங்கள் உங்களுக்கு ஆன முறையில் உங்களுக்கு என்ட்ரிஸ் எக்ஸிட்ஸ் ஏதாவது கிடச்சிதுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன் ரீடிங், இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்லை. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டிக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும்தான் தடுத்து நிறுத்தும். அதுவும் வெறும் ரீட்ரேஸ்மெண்ட்டாக மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இவ்வளோ பெரிய லிக்விடிட்டி பில்ட் பண்ணி அதை டேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா திஸ் இஸ் டூ மச் லிக்விடிட்டி. ஓகேவா? இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலேயாவது எக்ஸ்பேண்ட் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ 48,500 சம்திங் இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வில் பி டார்கெட்டட். இது மட்டும்தான் என்னோட வியூ. இதில் இந்த கேப்பை அவங்க ஏன் இவ்வளோ ஸ்மூத்தாக தூக்குனாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ரீசன் சொல்லிட்டேன். இந்த கேப்பை ஸ்மூத்தாக தூக்க முடியல பிகாஸ் இட் இஸ் நாட் பேலன்ஸ்டு. ஓகேவா? போன டைம் வந்தது, இது கரெக்டாக இந்த லோவை எடுத்து கணக்கு எடுத்து போட்டு பாருங்கள்.
ஜஸ்ட் டச் பண்ணுற மாதிரி வந்துட்டு மார்க்கெட் பயங்கரமாக ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை பேலன்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. ஸோ இதோட பவர் ஜாஸ்தி. வால்யூம் இம்பேலன்ஸ் தான் நான் கேப்பை விட பெருசாக பார்க்குறேன்னு நான் சொல்லியிருப்பேன். காரணம் பார்த்தீங்கன்னா கேப்பு ஈஸி, பேலன்ஸ் பண்ணாங்கன்னா தூக்கிடுவாங்க. வால்யூம் இம்பேலன்ஸை இட் இஸ் டஃப். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனாலே ரொம்ப டஃப், சின்னதாக இருந்தாலே தடுத்து நிறுத்தும், கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா டஃப். ஸோ இந்த ஏரியாவை பேலன்ஸ் பண்ணிட்டு தான் மார்க்கெட் திரும்புங்கிறேன், பேலன்ஸ் பண்ணிட்டு தான் மேலே போகிறனா போகும். இல்லை இது வந்து ரிஜெக்ட் பண்ணி மார்க்கெட்டை கீழே ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு காரணமாக அமைச்சிடும். தட்ஸ் இட் அபவுட் பேங்க் நிஃப்டி அண்டு நெஃப்டி. பேங்க் நிஃப்டியில் வேறு ஏதாவது க்ளூஸ் இருக்கா? நத்திங். ஓகேவா? ஸோ ஈக்குவல் ஹைஸ் இங்கே ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த ஈக்குவல் ஹைஸ் ஏன் வீக் லிக்விடிட்டி மார்க்கெட் தூக்கின்னு சொன்னேன்னா, நான் ஏற்கனவே ஒன்று இந்த இடத்துல இந்த லிக்விடிட்டிக்கு மார்க்கெட் வரும்னு சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? அந்த இடம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஈக்குவல் லோஸ் இருக்கா? ரிலேட்டிவ்லி ஈக்குவல் லோஸ்னால் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஈக்குவல் லோஸ் வந்து ஈக்குவல் லோஸாக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் அழிச்சிடலாம். ஸோ இந்த லைனுக்கு, அதாவது இந்த ஈக்குவல் லோஸ்க்கு மேலே ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி பில்ட் பண்ண போது தான் மார்க்கெட் வந்து இம்பேலன்ஸ் ஆகாத ஏரியாஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு கீழே ட்ராப் ஆவாங்கன்னு சொன்னேன், ஆச்சு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஈக்குவல் ஹைக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணிவிட்டு, ஓகேவா, கீழே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை தாண்டினாங்கன்னா பேரிஷ் தான். இங்கே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, தான்னா பேரிஷ் தான். ஸோ பேலன்ஸ், இந்த ஏரியாவை பேலன்ஸ் பண்ணிவிட்டு they have to build a liquidity and go up. ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினச்சேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் சீக்ரெட்ஸ். ஓகேவா? நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்டுன்னு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரில. யூஸ் பண்ணிங்கன்னா சந்தோஷம். என்னென்னா, புதன்கிழமை இருக்குது பார்த்தீங்களா? திஸ் இஸ் டெஃபினெட்லி அ சீக்ரெட். ஓகே, புதன்கிழமை இருக்குது பார்த்தீங்களா? புதன்கிழமை ரிவர்சல் நடக்கும் நம்ம மார்க்கெட்டில். அது ஆப்ஷன் கான்ட்ராக்டு எக்ஸ்பைரி ஆகிற நாட்டிக்கு கிடையாது. ஓகே, ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிற நாட்டி கிடையாது. இது வந்து எக்ஸாம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளோட கேண்டில் இப்படி வருதுன்னா, புதன்கிழமையிலேருந்து ரிவர்சல் வரும். புதன்கிழமை ரிவர்சல் காரணமாக இருக்கும், வியாழக்கிழமை எக்ஸ்பான்ஷன் இருக்கும். ஸோ புதன் வியாழன் 2 நாளில் ஏதோ ஒரு நாள் வந்து எக்ஸ்பான்ஷனுக்கு காரணமாக இருக்கலாம். ஓகேவா? இது ஒரு சீக்ரெட். இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நிறையா புதன்கிழமை ரிவர்ஸ் ஆகிருக்கும். புதன்கிழமை ரிவர்சல் நடக்கும் நம்ம மார்க்கெட்டில். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வியாழக்கிழமை ரிவர்சல் நடக்கும். ஓகே, நம்ம மார்க்கெட்டில் புதன்கிழமை. இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஹோப் இட் ஹெல்ப்ஸ். ஓகே, அண்ட் நிஃப்டி நிஃப்டிக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியில் இன்னொரு மேட்ரு நான் காமிக்கணும்னு நினச்சேன். இது கன்சால்டேஷனாக கன்சிடர் பண்ணாத ஆளுங்க, இது வந்து இதெல்லாம் எப்படி கன்சால்டேஷனாக சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க, ஜஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 டே டைம் ஃப்ரேமுக்கு போய் பாருங்களேன். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது தெரியுமா? இதுதான். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லோ. ஏன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஐ won't tell. அண்டு இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 14 டிசம்பர்லேருந்து, ஓகேவா, 14 டிசம்பர்லேருந்து இந்த ரீஜியன் கன்சாலிடேஷனுக்குள்ளே மார்க்கெட்டு என்ட்ரானது 14 டிசம்பருக்கு முன்னாடியே என்ட்ராயிருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே, திஸ் இஸ் த ஸ்டாப்பேஜ் ரீஜியன். ஓகே, ஸோ அப்படின்னா இதுக்குள்ளே என்ட்ரானது 8 டிசம்பர். 8 டிசம்பர்லேருந்து மார்க்கெட் கன்சாலிடேட்டிங், ஹெவிலி மேக்கிங் லிக்விடிட்டி. இது கன்சாலிடேஷனாக இல்லையா? உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, சொல்லிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு லைன் சார்ட் போட்டு பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இது கன்சாலிடேஷனாக இல்லையான்னு. ஓகேவா? இதுதான் எக்ஸ்பான்ஷன், இதுதான் ட்ரெண்டிங், இது கன்சாலிடேஷன். புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் கன்சாலிடேஷன், இதுதான் ட்ரெண்டிங்.
இது ட்ரெண்டிங் கன்சால்டேஷன், மிகப்பெரிய லிக்விடிட்டி உருவாக்குறதுக்கான மெத்தட் அது. ஸோ இது கன்சால்டேஷன், இது ட்ரெண்டிங் கிடையாது. ஓகே, இதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன். இது கன்சால்டேஷன் தான் கன்ஃபார்மாக. அண்டு நிஃப்டி அதை விட சுத்தம் பயங்கரமான கன்சல்டேஷனில் இருக்குது. அண்டு 15 மினிட்ஸ்குள்ளே போயிடலாம். நிஃப்டியில் நான் ஒன்று சொன்னேன் என்னென்னா, இந்த கேப் வந்து மார்க்கெட்டை தடுத்து நிறுத்தும். பிகாஸ் இட் இஸ் நாட் பேலன்ஸ்டு, கரெக்டாக பேலன்ஸ் பண்ணப்படலை. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கிறது ஒரு வீக் கேண்டில். ஓகே, எனக்கு ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இதை டேக் அவுட் பண்ணிவிட்டு கன்சால்டேட் பண்ணி இந்த லிக்விடிட்டியை பேலன்ஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ஏரியா ஒரு தடையாக தான் இருக்கும். ஆனால் இது தடுத்து நிறுத்துமானா நோ. ஓகே, இது இந்த ஏரியாவில் இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் தடுத்து நிறுத்தாது. நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கேப்பை பார்த்து இந்த ஏரியாஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணாங்க. ஓகே, இங்கேயுமே விட்டுட்டு போன சின்ன ஏரியாஸ் எல்லாமே பேலன்ஸ் பண்ணாங்க. பையிங் மூலமாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு தே வெண்ட் அப். அண்ட் ஒரு வெரி வெரி ஜூசி ஈக்குவல் ஹைஸ், வேறு லெவல் ஈக்குவல் ஹைஸ் பார்த்தாலே ஆசையாக இருக்குது ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த ஈக்குவல் ஹைஸு நீங்கள் ட்ரேடிங்கில் லைவாக நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதோட வேல்யூ என்னன்னு புரியும். ஈக்குவல் ஹைஸ் நம்ம மார்க்கெட் மேக் பண்ணாது அவ்வளோ சீக்கிரம். பண்ணுச்சு அப்படின்னா எந்த டைம் ஃப்ரேம் இருந்தாலும் தூக்கிடும். சரிங்களா? இந்த ஈக்குவல் ஹைஸுக்கு மேலே இருக்கிறதும் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் கிடையாது அது. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற இந்த ஏரியா வேணால் ஸ்ட்ராங் லிக்விடிட்டி. ஸோ இந்த ஈக்குவல் ஹைஸ்க்கு மேலே போயிட்டு இந்த பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவை தாக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனால் அதுக்கு முன்னாடி மேலே போகிறதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியில் சொன்ன மாதிரியே இங்கே இருக்கிற இம்பேலன்சஸ் எல்லாத்தையும் மார்க்கெட் வந்து சரி பண்ணணும். சரி பண்ணாமல் போக முடியாது. ஓகே, அண்டு டவுன் சைடு வந்து இட்ஸ் ஹெவி ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவெல்லாம் இருக்குது. இதுதான் வந்து பேரிஷாக கன்ஃபார்ம் பண்ணுற ஏரியா. இதுக்கெல்லாம் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போதைக்கு. சரிங்களா? அதுக்கான சைன்ஸ் எதுவும் இல்லை. திஸ் இஸ் கன்சால்டேஷன், லிக்விடிட்டி ஜென்ரேஷன், அதுக்குள்ளே நடக்கிறது தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதவே நீங்கள் ட்ரெண்டிங் டேயில் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, இது வந்து மார்க்கெட் இன் ரேஞ்சஸ், லிக்விடிட்டி ஜென்ரேஷன் அண்டு மார்க்கெட் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் நான் சொன்ன விஷயங்களை இதில் பொருத்தி பாருங்கள், கன்ஃபார்மாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அண்டு இதுலேயே அதே தான், பேங்க் நிஃப்டியில் இருக்கிற சேம் வியூ தான். ஜஸ்ட் கீழே வரணும் அண்டு இந்த மேலே போகிறதுக்கான தடைகள் இது. இந்த ஈக்குவல் ஹைஸ் வில் பி டார்கெட்டட். ஓகே, இது வில் பி டார்கெட்டட் இந்த ஏரியாஸ் 200-300 பாயிண்ட்ஸ் சம்திங். ஓகே, ஸோ இது மட்டும்தான் நிஃப்டியில் எனக்கு இருக்கிற வியூ. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி, ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன க்ளூ தருதுன்னு சொல்லி நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். டவுன் சைடு நிஃப்டியில் நாட் சப்போர்ட்டிவ், பேங்க் நிஃப்டிலையும் பெரிய ஆர்டர் பிளாக் இருக்குது. ஓகேவா? நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். சூதாட்டமாக பார்க்காதீங்க, பண்ணாதீங்க, பண்ணுறவங்களையும் ஆதரிக்காதீங்க. மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோவோட வந்து உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப்.